என்னதான் ஹோம் கமிங் மூவில டோனி இவருக்கு நானோடெக் சூட் கொடுத்திருந்தாலுமே இவர் ஏன் திருப்பியுமே சிம்பிளான ரெட் அண்ட் ப்ளூ சூட்டை வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த இடத்துல ஆக்சுவலா டெக்கை வச்சு இல்ல, சோ ட்ரஸ்ட்டை வச்சு தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல டோனி எண்டு கேமுக்கு அப்புறம் டோனியை மட்டும் இல்லாம டோனியோட கைடன்ஸையுமே இந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணியிருப்பாரு. அதுலயுமே முக்கியமா அந்த அயன் ஸ்பைடர் சூட் அப்படின்ற அந்த சூட் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்பெல்லாம் யூஸ் பண்றாரோ அப்பெல்லாம் இவர் அயன்மேனுக்கு கீழே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள வரும். ஆனா ஃபார் ஃப்ரம் ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் அவரு தான் யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு அயன்மேன் இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஃபார் ஃப்ரம் ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னால இண்டிவிஜுவலா இந்த இடத்துல தனக்கு வரக்கூடிய ஆபத்தை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவரோட நியூ சூட்டை டோனியோட டெக்கை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாலுமே தனக்கான ஓன் டிசைன்ல அவர் பில்ட் பண்ணியிருப்பாரு. மூலியமா இவர் டவுன் கிரேட் ஆயிட்டாருன்ற மீனிங் கிடையாது. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பி அடுத்த அயன்மேனா இருக்க நான் இந்த இடத்துல விரும்பல, அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா நான் இந்த இடத்துல நானா இருக்கணும். சோ அது எனக்கான ஒரு சூட்டை நான் டிசைன் பண்ணும் போதுதான் என்னால தனித்துவமா வரக்கூடிய ஆபத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வரும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.